ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, முதலில் சாதத்தை வடிக்கும் பழக்கம். காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சிவபெருமானை காண்பதற்கு கைலாயம் சென்றபோது, கைலாயம் என்பது சிவன் வசிக்கும் இடம், அந்த இடத்தை காலால் எப்படி மிதிப்பது அப்படின்னு தன்னுடைய தலையால நடந்து சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த பெருமை இவருக்கு உண்டு. ஒரு நாள் காரைக்கால் அம்மையாரது வீட்டிற்கு சன்னியாசி வேடத்தில் வருகை தந்தார் ஈசன். அந்த காலங்களில் எல்லாம் பிச்சை கேட்டு வரும் அடியார்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லாம உபச்சாரம் செய்வது என்பது நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது. அந்த சன்னியாசி பிச்சை கேட்டு வந்த அந்த நேரத்துல காரைக்கால் அம்மையார் வீட்டில் வெறும் சாப்பாடு மட்டுமே இருந்தது. சாப்பாட்டுடன் சேர்ந்து 2 மாம்பழங்களும் இருந்தன. சாதத்தையும் குழம்பு எதுவும் இல்லாத நிலையில என்ன செய்வது என்று தெரியாத அம்மையார் ஒரு பாத்திரத்துல சாதத்தையும் மாம்பழத்தையும் மட்டும் போட்டு தன் வீட்டிற்கு பிச்சை கேட்டு வந்த அந்த சன்னியாசிக்கு கொடுத்து விட்டார். ஆனா சன்னியாசி வேடத்தில் வந்திருக்கும் அந்த முனிவர் சிவன்தான் என்ற உண்மையை காரைக்கால் அம்மையருக்கு தெரியாது. காலை வேளையில வெறும் சாதத்தை மட்டுமாவது வடித்து வைத்திருந்தால்தான் பசியோடு வந்த அடியாருக்கு தன் வீட்டில் இருந்த சாதத்தை மட்டுமாவது காரைக்கால் அம்மையாரால் உணவாக தர முடிந்தது. அன்று மட்டும் காரைக்கால் அம்மையார் முதலில் சாதத்தை வடிக்காம குழம்பு மட்டுமே வடித்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இது, இல்ல? காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை சரணடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக நம்முடைய சாஸ்திரத்துல சொல்லப்படுது. இப்போது தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்விக்கான பதில் நம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இதோடு மட்டுமில்ல, காலையில வடித்த சாதத்தோடு சிறிது நெய் சேர்த்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் பழக்கத்தை நாம வைத்து கொள்ள வேண்டும். காலையில எழுந்ததுமே நீங்க எதை வேண்டுமானாலும் சமைக்கலாம். ஆனா அதையெல்லாம் சமைப்பதற்கு முன்பாக முதலில் சாதத்தை வடிக்கும் பழக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த சாதத்தை நெய்விட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு அதன் பின்பு அந்த நாளை தொடங்கி பாருங்க. நிச்சயமாக வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சாஸ்திரத்தில் கூடப்பட்டிருக்கும் விஷயங்கள் எதுவுமே பொய்யாக இருக்காது. காரணம் இல்லாமல் எந்த செயலையும் நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைக்கவில்லை அப்படின்றதுதான் இந்த கதையில குறிப்பிடுறது. நம் முன்னோர்கள் கடைபிடித்த நிறைய விஷயங்களுடைய அர்த்தங்களை நம்ம முழுமையான அதற்கான காரணங்கள் தெரியாததால தான் நாம் அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். முழுமையான காரணத்தை நாம் நம் முன்னோர்கள் மூலம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதற்கான அர்த்தங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் அதே சமயத்துல நம்முடைய வாழ்வியல்ல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.